மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 2. சில வருடங்களுக்கு முன்பு. மலரு, ஏய் மலரு! சங்கரியின் குரலை காதில் வாங்காமல் கண்ணாடியின் முன் நின்று தன் உடையை முன்னும் பின்னும் பார்த்து சரிபார்த்து கொண்டிருந்தாள் மலர்விழி. அவள் அறையை கடந்து சென்ற மூதாட்டி, ஏ மலரு புள்ள, உன் அம்மா கத்திக்கிட்டு கிடக்காலே, காதில் விழலையாடி என்றார். இல்லையே என்றவாறே தன் துப்பட்டாவை எடுத்து போட்டுக்கொண்டாள். சங்கரி, இங்க தாண்டி இருக்கா அவ? அங்கேயா இருக்கா? இந்தா வரேன் வரேன். வேகமாக சங்கரி மலரின் அறையை நோக்கி சென்றபோது அவள் அங்கே இல்லை. எப்படிதான் இந்த குரங்கு மாயமா மறைஞ்சு போகுதோ தெரியல, புலம்பினார் சங்கரி. எல்லாம் நீ பெத்த நேரம் அப்படி. நீ வர்ற வரைக்கும் அவ வா வான்னு இங்கே உட்காந்துருப்பாளா? தோட்டத்து பக்கம் குதிச்சு அப்பவே ஓடிட்டா. அந்த பெரிய புல்லட்டை உயிர்ப்பித்து கெத்தாக அமர்ந்து கூலிங் கிளாஸை எடுத்து அணிந்தாள் மலர்விழி. அடியே, அது என் பிள்ளையோட புல்லட்டுடி என்றார் அவள் பாட்டி ரங்கநாயகி. இருக்கட்டும் கிழவி, அவர் உயிரோட வந்து ஓட்டவா போறாரு? அதான் எப்பவும் சொல்லுவியே அப்பனை முழுங்கிட்டேன்னு. அப்போ எனக்குள்ள இருந்து உன் புள்ளதான் ஓட்டுறாருன்னு நினச்சிக்கோ, சரியா? பாய், see you. பறக்கும் முத்தம் ஒன்றை தந்துவிட்டு அவள் வீட்டு காம்பவுண்ட் கேட்டை தாண்டுவதற்கும் சங்கரி மூச்சு வாங்க அங்கே வந்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. வாடி, நல்லா ஆடி அசைஞ்சு அவ போனதுக்கப்புறம். ஏன், நீங்கள் எங்கே தானே இருந்தீங்க, பிடிச்சி வைக்க வேண்டியது தானே சத்தமாக சொல்லிவிட்டு, பேச்செல்லாம் என்கிட்ட தான், அவகிட்ட பருப்பு வேகாது என்று புலம்பியபடியே உள்ளே சென்றார். ஓடிட்டாளாடி? பறந்துட்டா உறக்க சிரித்தார் அம்சவேணி. சும்மா இரு சித்தி, ஏற்கனவே என் மாமியா அங்கே என்னையா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நீ சிரிச்சு கடுகு போட்டு விட்டுட்டு போயிடாத. சரி சரி விடு, இவளை சொல்லி தப்பில்லை. இவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வைக்கிறதே எங்கள் அம்மா வீட்டு ஆளுங்க தான், அவங்கள சொல்லணும். இப்போவும் புல்லட்டை எடுத்துக்கிட்டு எங்கே போயிட போறா? உன் ஆத்தா வீட்டுக்கு தானே. ஆமாமா, வேற எங்கே போவா? ஏண்டி சங்கரி என்றார் மெல்லிய குரலில். என்ன சித்தி? உன் அண்ணன்கிட்ட பேசினியாடி? சேகர்கிட்ட பேச சொல்லுடி, இவளும் படிப்பை முடிக்க போறா. சீக்கிரமா 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் இல்ல? செல்வம் இருக்கும்போது அதுக்குள்ள சேகருக்கு எப்படி சித்தி? இவ தான் சேகரத்தான்னு பைத்தியமா தானே அலையிறா. சும்மா பேசி பரிசம் போட்டு வச்சிடலாம் இல்ல? செல்வத்துக்கு வரம் தகஞ்சதும் 2 பேருக்கும் சேர்ந்து ஒரே மேடையில் கூட கல்யாணத்தை முடிச்சிடலாம். அடுத்த தடவை போகிறப்ப தான் பேசணும். சரி, நான் கிளம்பவா? உடம்ப பார்த்துக்கடி. உனக்கு ஒன்றுனா நீ தான் பார்த்துக்கணும், யாரையும் நம்பி இருக்க முடியாது. 2 ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தாலும் எனக்கும் அதே நிலமை தான், ஒத்த பொம்பளை பிள்ளைய பெற்ற உனக்கும் அதே நிலமை தான். புரிஞ்சதா? சரியா வேலைக்கு மாத்திரையை போடு. சரி சித்தி. எல்லாருக்கும் என் அண்ணி மாதிரி குடுப்பனை கிடைக்குமா? புள்ள போய் 21 வருஷம் ஆச்சு, ஆனாலும் உட்கார வச்சு சவரச்சனை செய்கிற மருமக கிடைச்சிருக்கா. வெளியில் சத்தமாக கேட்காதவாறு புலம்பிக்கொண்டே வெளியில் வந்தார் அம்சவேணி. அண்ணி, நான் போயிட்டு வரவா? என்றார் ஒரு மார்க்கமாக. அப்பப்போ மருமகளையும் கவனிச்சுக்கோங்க அண்ணி. எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு. சரி அண்ணி சரி அண்ணி இழித்து கொண்டே கிளம்பினார் அம்சவேணி. ஏல முத்து, என் நாத்திய அவள் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வாடா. ஐயோ இருக்கட்டும் அண்ணி, இந்த அருக்கு பஸ் ஸ்டாப்பு, இங்கே ஏறுனா அங்கே இறங்க போகிறேன். அங்கே 2 சந்து நடக்கணும், அவ்வளவுதானே, நான் பார்த்துக்கிறேன். முந்தா நேற்று சங்கரி மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு கேள்விப்பட்டு பார்த்து விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும் முத்து. சரியாத்தா. பாட்டி வா வா, எங்கே போகணும்? தெற்கு தெருவா மேற்கு தெருவா? எந்த மாதம் எந்த புள்ள வீட்டில் என்றான் சிரித்து கொண்டே. என் நிலமா கிண்டலா போச்சாடா உனக்கு, ஈடுபட்ட பயலே. அவர்கள் அங்கிருந்து சென்றதும், சங்கரி என்றார் ரங்கநாயகி சத்தமாக. சொல்லுங்க அத்தை. என்னடி வந்து பற்ற வச்சுட்டு போறா? ஒன்றும் இல்லைத்த. என் நாத்தியை பற்றி எனக்கு தெரியாது. இது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் பசங்க எதுக்கு அவளை பந்தாட போகிறானுங்க? இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி பேச வேண்டியது, அப்புறம் 2 பேரும் முட்டிக்கிறானுங்க. இல்லைத்த. என்ன இல்லை? சேகர்னு ஏதோ பேசினாப்புல கேட்டுச்சு. கிழவிக்கு பாம்பு காது, தனக்குள் சொல்லி கொண்டவர். இல்லாத்த, மலருக்காக பெரிய அண்ணங்கிட்ட பேசி வைக்க சொன்னாங்க. நான் செல்வத்துக்கும் முடியட்டும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். அதுதான் சரி. அந்த புள்ள செல்வம் தங்கமான புள்ள,
நீ போய் சேகருக்கு அவசரப்படுத்த அவன் தன்னால் தம்பிக்கு தள்ளி போகுதுன்னு வருத்தப்படுவான். புரியுதா? உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு டாட்டா காட்டிட்டு போய்கிட்டே இருப்பா. இப்போ எனக்கு காட்டிட்டு போனாலே அந்த மாதிரி. நாளைக்கு உனக்கு ஒன்றுன்னா உன் அண்ணனுங்களும் அப்புறம் செல்வன் தான் பார்த்துக்கணும். அவ பேச்சை கேட்டு அந்த பிள்ளைய பகைச்சிக்காத, சரியா? சரி அத்தை என்று விட்டு உள்ளே சென்றவர், ஆளுக்கு ஒன்று சொன்னா நான் எதை தான் கேட்கறது என்று தனக்குள் புலம்பினார். ஊருக்குள் கெத்தாக புல்லட்டில் நுழைந்தவளை எப்போதும் போல் எல்லாரும் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருக்க ஒருவன் மட்டும் அந்த சத்தம் கேட்டு திகைத்தான். என்னடா என்றான் அவன் நண்பன் விக்கி. டேய், அந்த பிசாசு வருதுடா மவனே, நான் செத்தேன் என்று விட்டு அவசர அவசரமாக அந்த கடையின் சந்தில் ஒளிந்து கொண்டான் அவன். சரியாக மலரின் புல்லட் அவர்களை தாண்டி செல்ல அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டபடி வெளியில் வந்தான். ஏண்டா செந்திலு, அவன் அத்தை பொண்ணு தானே, அவளுக்கு எதுக்குடா பயந்து ஒதுங்கி நின்ன? நீ வேற ஏண்டா, இன்னைக்குன்னு பார்த்து என் மாமனோட ஸ்கூட்டியை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இதை பார்த்தா என்று சொல்லிக்கொண்டே திரும்பியவனின் எதிரில் கிண்டலாக சிரித்தபடி புல்லட்டோடு நின்றாள் மலர். பங்கமா செத்தாண்டா இன்னைக்கு நான் என்றான் அழகாத குறையாக. ஹாய் மலரு. ஹாய் விக்கி. எதுக்கு இப்படி பாப்பா கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்க? உனக்குன்னு ஒரு கெத்து இல்லை? நான் உனக்கு சீனியர், மரியாதையா பேசுமா? டேய் டேய், சும்மா இருடா, மானத்தை வாங்கிடுவாடா. செந்திலின் எச்சரிக்கையை மீறி வாயை விட்டு விட்டான் விக்கி. என்ன பெரிய சீனியர், இதோ எனக்கும் இவனுக்குமே 3 மாசம்தான் வித்தியாசம். இவன் மார்ச்சில் பிறந்ததுனால இவனை சீக்கிரம் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டாங்க. நான் மேலே பிறந்ததுனால அடுத்த அகாடமிக் இயர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சு. இருந்தாலும் நான் கொஞ்சம் சமத்து பொண்ணுன்றதுனால என்னை வச்சுக்கிட்டு வீட்டில் சமாளிச்சாங்க. உன் ஃப்ரெண்டை மாதிரியெல்லாம் இருந்திருந்தா கையில் காலை விழுந்தாச்சும் ஸ்கூலில் சேர்த்துக்க சொல்லி கெஞ்சிருப்பாங்க. என்னடா சொல்கிறா, இவ சமத்தா? மெல்லிய குரலில் கேட்டான் விக்கி. டேய், என் அத்தை 3 பிரின்சிபால் காலில் விழுந்துச்சுடா இதை ஸ்கூலில் சேர்த்துக்க சொல்லி. உதட்டில் அசைவில்லாமல் செந்தில் கூற பக்கென்று சிரித்து விட்டான் விக்கி. ஐயோ, ஏண்டா சிரிச்சு தொலைச்ச? கிட்டத்தட்ட கதறினான் செந்தில். என்ன என்ன சிரிப்பு? நம்ப மாட்டியா நீ? சரி விடு, அதுவும் இஷ்டம். ஆமாம், இந்த சொப்பு சாமான் வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கே கிளம்பிட்டீங்க 2 பேரும்? பப்பு போவா வாங்கவா? எருமை, சிரிக்காதன்னா கேட்டியா? இனியாச்சும் வாயை மூடிக்கிட்டு இருடா. ஆரம்பிச்சிட்டா, இனி சேதாரமாக்காம விடமாட்டா. என்ன செந்தில், எப்பவும் ஏட்டிக்கு போட்டின்னு அப்படியே எகிரிக்கிட்டு வருவ, இன்னைக்கு பாப்பா என்ன சத்தமே காட்டாம நிற்குது? அது ஒன்றும் இல்லடி, நீ கிளம்பு, நான் வந்த வேலையை முடிச்சிட்டு வரேன். எதுல? இந்த சொப்பு சாமான் வண்டியிலையா? ராத்திரிக்குள்ளே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவியா? வண்டின்னா இந்த மாதிரி கெத்தாக இருக்கணும். ஆமாம், உன் பைக் என்ன ஆச்சு? ஓ, விக்கிக்கு பைக்குன்னா, அதுவும் பைக்கு டயருன்னா பயமா? அதான் இதை கொண்டு வந்தியா? ஏய், யாருக்கு பயம்? டேய் டேய், சும்மா இருடா. மலரே, நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ. பெரியம்மா உனக்காக இனிப்பு பணியாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ ரியலி? எஸ் எஸ், சீக்கிரம் போனால் தான் சூடாக சாப்பிட முடியும். சரி ஓகே, அப்போ பாய். ஆ கிளம்பு கிளம்பு. அவள் சென்று விட, டேய், என்னை எதுக்குடா தடுத்த? நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன்ல நான் என்றான் விக்கி கோபமாக. சாவடிச்சிட வேண்டாம் உன்னை. அவள் எதுக்கு பைக்கு டயருன்னா பயம்னு கேட்குறான்னு உனக்கு புரியலையா? இல்லையே. போன வாரம் நம்ம எக்கனாமிக்ஸ் லெக்சரர் பைக்கை பஞ்சர் பண்ணிவிட்டது நீதான்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாயின் மேல் கையை வைத்து விட்டான் விக்கி. அவளுக்கு எப்படிடா தெரிஞ்சது? அவள் எல்லா இடத்துலையும் ஆள் வச்சிருப்பாடா. இனி அவகிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத. ஆத்தி, இனி அவள் இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் சாமி. சரி வா, வந்த வேலையை பார்ப்போம். இவளை எப்படிடா சமாளிக்கிறீங்க? சிரித்தான் செந்தில். எங்கள் சேகர் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிற வரைக்கும் எங்கள் செல்வா அண்ணன் சமாளிக்கும். அதுக்கப்புறம் சேகர் அண்ணன் பாடு. சேகர் அண்ணன் பாவண்டா, அவருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் சொல்லிவிட்டு விக்கியும் உடன் சேர்ந்து சிரித்தான். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.